கோவை மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தில் தொடர்ந்து தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களுடைய சகோதரர் தொடர்ந்து நிர்வாகத்தில் அத்துமீறி பல்வேறு பணிகளிலே மாநகராட்சி நிர்வாகம் சீர்குலைக்கின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கோவையிலே வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திலே போடப்படுகின்ற அந்த ஒப்பந்த டெண்டர்கள் அனைத்திலுமே SP வேலுமணி அவர்களுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலையீடு அதிகமாக இருக்கிறது என்று பலரும் பல விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் உக்கடம் மேம்பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த உக்கடம் குளத்திலே மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை ஆய்வு செய்கின்ற ஒரு அறிக்கையினை தகவல் தொடர்புத்துறை PR அனுப்பிச்சிருக்கார். இது அந்த செய்தி குறிப்பு பல ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது, என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. அந்த நிகழ்வு நடந்த உடனேயே மாநகராட்சியினுடைய ஆணையாளரையும் அதே போலவே இந்த அரசையும் கடும் கண்டனத்தை நான் தெரிவித்தேன். தெற்கு மண்டல அலுவலகம் புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி கடந்த 1ஆம் தேதி தான் அவர் திறந்து வச்சிருக்கார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாலை வேளையில் மாநகராட்சியினுடைய தெற்கு மண்டல அலுவலகத்தில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவருடைய சகோதரர் SP அன்பரசன் அந்த அலுவலகத்தில் நடந்த அதிகாலையில் நடந்த பூஜையிலே பங்கேற்றிருக்கிறார். இவர் என்ன பதவியில் இருக்கார்? MP-யா இருக்காரா? MLA-வா இருக்காரா? உள்ளாட்சித்துறையில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா? மதிப்பிற்குரிய மாநகராட்சி ஆணையாளருடைய பதில் என்ன? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? மாநகராட்சி ஆணையர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கருத்தும் அதுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு இது போன்ற பதவி இல்லாதவர்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பதையும் அவர்களை அழைப்பதையும் உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்ட பல வினாக்களை அமைச்சரிடத்தில் கேட்டு விடுவேன் என்று அஞ்சி நடுங்கி இந்த மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு அமைச்சர் SP வேலுமணியினுடைய உத்தரவால் எனக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. ஏதோ உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவருடைய குடும்ப சொத்தை போல, குடும்ப சொத்து மாதிரி அவருடைய சகோதரர் அவருடைய உறவினர்கள் மட்டும்தான் அதில் எல்லாமே செய்யணுங்கிற மாதிரி அனைத்து ஒப்பந்ததாரரை புறக்கணித்து விட்டு அனைத்து மக்கள் பிரதிநிதியும் புறக்கணித்து விட்டு இப்படிப்பட்ட அப்பட்டமாக அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு நிர்வாகங்களை சீர்குலைத்து அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கோவை மாவட்டத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சிங்கானூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு அருகில் இடிந்து விழக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடு இடிந்து விழுந்தால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை தமிழக சட்டமன்றத்தில் வினாக்கள் நேரத்தில் நான் உரையாற்றினேன். கடந்த ஆண்டும் இந்த பிரச்சனை மழை வந்தப்ப நான் நேரடியாகவே அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு நான் சென்றிருந்தேன். பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு அந்த வீடு இடிஞ்சு விழுந்துரும் சொல்லி பல முறை குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையுமே இதுவரை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு அபாயகரமான வீட்டிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் 800க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு உடனடியாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெகு விரைவிலே கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம்.